ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கல்யாண் ஜுவல்லரியிலிருந்து நான் 1 பவுன் அளவுக்கு நகை எடுத்திருக்கேன். அது என்ன விலை, அது எப்படி வாங்கலாம், கல்யாண் ஜுவல்லரியில் எப்படியெல்லாம் கோல்டு ஸ்கீம் இருக்குது, அது மற்ற ஜுவல்லரியிலேருந்து பெஸ்ட்டாக என்ன அப்படிங்கிறதெல்லாம் தான் இதில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கல்யாண் ஜுவல்லரியில் 2 டைப்பில் வந்து கோல்டு ஸ்கீம் இருக்குது. ஒன்று வந்து அட்வான்ஸ் கொடுக்குறது, அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்துட்டு மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து 2 ஸ்கீம் இருக்குது. இது ரெண்டு ஸ்கீமும் எப்படின்னு பார்க்கலாம். ஒவ்வொரு டைமும் வருஷம் அவங்க வந்து கல்யாண் ஜுவல்லரியிலையாக இருக்கட்டும், எந்த ஒரு ஜுவல்லரியிலையாக இருந்தாலுமே வந்து நகை வந்து ஸ்கீமை வந்து மாற்றிட்டே இருப்பாங்க. நீங்களும் வந்துட்டு ஒவ்வொரு டைமும் நீங்கள் போனீங்கன்னா அந்த ஸ்கீம் என்ன எப்படி அப்படிங்கிறத வந்து நம்ம கேட்டுக்கலாம். நான் இப்போ வாங்கின நகை வந்து ஸ்கீம் போடாமல் அப்படியே பைசா கொடுத்து வாங்கினது. நான் வந்து எவ்வளோ வந்து பர்சன்டேஜ் வந்து மேக்கிங் சார்ஜ் போட்டு வாங்கியிருக்கேன், சேதாரம் போட்டு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்ல போகிறேன். அவங்க சொன்னதை விட வந்து 50% அளவுக்கு நான் கம்மியாக சொல்லி நான் வந்து வாங்கியிருக்கேன். அது எப்படி என்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். மாதாந்திர தவணை முறையில் வந்து நம்ம வந்து குறைஞ்சபட்சம் 2000 ரூபா வந்து நம்ம கட்டணும். நம்ம மினிமம் வந்து 2000 நம்ம கட்டுறோம். அப்படி கட்டிகிட்டே வரும்போது மாதம் வந்து கோல்டு ரேட்டாகவும், அதே மாதிரி வந்து அந்த வந்து கோல்டு காயினாகவும், அதே நேரம் வந்துட்டு கேஷாகவும் நமக்கு வந்து சேவிங்ஸ் ஆகிட்டே இருக்கும். அது 11வது மாதம் ஆன உடனே நம்ம வந்து இந்த கோல்டு ரேட்டு வந்து கோல்டு காயின் வந்து கிராம்ஸ் எத்தனை சேர்ந்துருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நகை எடுத்துக்கலாம். இல்லை வந்து கோல்டு ரேட்டு வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னா வந்து நம்ம வந்து காசுக்காகவும் அதில் அக்குமுலேட் ஆகிருக்க காசுக்காகவும் நம்ம எடுத்துக்கலாம். வெயிட்லேயும் எடுத்துக்கலாம், காசுலையும் எடுத்துக்கலாம். நமக்கு வந்து அப்போ எது லாபமோ அதை பார்த்து எடுத்துக்கலாம். 8% வரைக்கும் இருக்கிற நகையை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சேதாரமோ செய்கூலி எல்லாமே 0% வரும். கல்யாணோட இது வந்து மாத வந்து தவணை திட்டம் வந்து அது சேதாரம் வந்து 18% அளவுக்கு நம்ம வந்து 0வில் எடுத்துக்கலாம். அதுக்கும் மேலே போயிடுச்சு அப்படின்னா ஒருவேளை 20%க்குள்ளே வந்து ஒரு நகையை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதில் எக்ஸ்ட்ராவாக 18 விட 2% அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து 50% அளவுக்கு வந்து சேதாரம் வந்து கம்மி பண்ணுவாங்க. அந்த 2%க்கு 50 வந்து % அளவுக்கு சேதாரம் வந்து கம்மி பண்ணுவாங்க. 18% விட அதிகமாக எவ்வளோ வந்து பர்சன்டேஜ் அளவுக்கு சேதாரம் இருந்துச்சுனாலும் அதுலேருந்து 50% அளவுக்கு சேதாரத்தை வந்து கம்மி பண்ணுவாங்க. இப்போ 20% அளவுக்கு நம்ம சேதாரம் உள்ள நகையை வாங்கினோம் அப்படின்னா 18% அளவுக்கு 0, 2%க்கு 1% அளவுக்கு சேதாரம் கட்டினா போதும். 2000 மினிமம் அமௌண்ட் இருக்குது. 2000 நம்ம சேர்த்து வரும்போது கோல்டு காயினாகவும் சேர்ந்து வரும், அதே நேரம் வந்து காசாகவும் சேர்ந்து வரும். எது நமக்கு அதிகமான லாபம் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். 18% அளவுக்கு 0%ல் வந்து நம்ம சேதாரத்தோடு எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே போகிறதுக்கெலாம் அந்த சேதாரத்துலேருந்து 50% எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுலேருந்து 50% வந்து சேதாரம் கம்மி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ராவாக கட்ட வேண்டியது வந்து 3% ஜிஎஸ்டி கட்டணும். கல் இருக்கட்டும், அதுக்கு தகுந்த மாதிரி கல்லெல்லாம் வாங்கினோம்னா எக்ஸ்ட்ரா வந்து கேஷ் ஆகும். அட்வான்ஸ் ஸ்கீமில் 1 மாதத்துக்கு முன்னாடியே மினிமம் வந்து 1 லட்சம் அளவுக்கு நம்ம வந்து செலுத்தணும். அதுக்கு மேலே நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் நம்ம செலுத்திக்கலாம். 11 மாதத்துக்கு அப்புறம் 20% அளவுக்கு சேதாரம் இல்லாமல் நம்ம எடுத்துக்கலாம். 20% அளவுக்கு சேதாரம் நமக்கு வந்து 0%ல் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே வந்து சேதாரம் இருக்கிறதுக்கெல்லாம் வந்து 50% வந்து பண்ணுவாங்க. இப்போ 22% உள்ள ஒரு நகையை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிற 2%க்கு வந்து அளவுக்கு நமக்கு சேதாரம் கட்டணும். இதோட எக்ஸ்ட்ராவாக என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி நம்ம 3% கட்டணும். 1 lakh rupeesக்கு இன்னைக்கு என்ன கோல்டு ரேட்டோ அதே அளவுக்கு கோல்டாக வந்து நமக்கு சேவ் ஆகும். ஒன் இயருக்கு அப்புறம் இதே இன்னைக்கு என்ன கட்டுறோமோ அதே அளவுக்கு வந்து கோல்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். செய்கூலி சேதாரம் இல்லாமல் இந்த 20% அளவுக்கு 0%ஓட அதுக்கு விட அதிகமாக இருந்துச்சுன்னா அதுலேருந்து 50%ஓட ஒரு லாபத்தோட நம்ம வந்து எடுத்துக்கலாம். 20% அப்படிங்கிறதே நமக்கு ரொம்ப பெருசு. அது வரைக்குமே 0% வந்து நமக்கு கொடுக்குறாங்க கல்யாண் ஜுவல்லரியில். ஒருவேளை 11 மாதத்துக்கு அப்புறம் நகை விலை ரொம்ப குறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா பைசா வச்சுட்டு கூட நம்ம கோல்டாக வந்து வாங்கிக்கலாம். எது நமக்கு வந்து லாபமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். இதுதான் வந்து கல்யாணோட அட்வான்ஸ் ஸ்கீமு. இதுக்கு வந்து ஃப்ரீ கிஃப்டாக வந்து இந்த மாத தவணை திட்டத்துக்கு மட்டும் வந்துட்டு ஏதாவது ஃப்ரீ கிஃப்ட்டு கொடுப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை விசாரிச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணணும்.
இந்த மாதிரி சீட்டு எதுவும் போடாமல் நம்ம சேவ் பண்ண பைசா வச்சுலான்னு சொல்லிலேருந்து எடுத்திருக்கேன். சேதாரத்தோடதெல்லாம் நான் எடுத்திருக்கேன். அது என்ன நகைன்னு பார்க்கலாம். இதுதாங்க நான் வாங்கினது. இது வந்து ஒரு பிரேஸ்லெட்டு, 1 பவுன் அளவுக்கு வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். அதே மாதிரி இது வாங்கினேன். இது வந்து 1 பவுனோட கொஞ்சம் கம்மி. அது அன்னைக்கு வந்து வாங்கினதோட ரேட்டு என்ன ஏது அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். இந்த செயினை வந்து ஒரு ஊர்வசி செயின்னு சொல்லுவாங்க. அந்த செயினை தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த ஊர்வசி செயின் அப்படிங்கிறது வந்துட்டு சில கடைங்கள்லாம் ரொம்ப கம்மியாக 2% அந்த மாதிரிலாம் சேதாரத்தில் கொடுப்பாங்க. ரொம்ப கம்மியாக இருக்கும். செயின் பார்த்திங்கன்னா காலுக்கு வந்து கொலுசாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நல்ல லாங் லைஃப் வரும். அதனால தான் அதே மாதிரி பிரேஸ்லெட்டில் பார்த்தோன்னே நான் வாங்கினேன். நிறைய வித்தியாசமான மாடல்லாம் இருந்துச்சு. இது வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு, நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு, வீட்டு வேலை செய்யறதுக்கு, அந்த மாதிரி ஒரு இதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ஊர்வசி செயின் இந்த மாதிரி மாடலாக வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் பிளைனாக வெறும் செயின் மட்டும் கூட இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஹேங்கிங் வந்து தொங்குற மாடலில் வந்து இதில் வந்து இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது ரொம்ப நல்லா இருக்குது. அது தொங்குற மாதிரி வாங்கினோன்னா கொஞ்சம் மாடலாக தெரியுமே அப்படி சொல்லிட்டு வாங்கினேன். இதெல்லாம் நல்லா மேக்கிங்கும் ஃபினிஷிங்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த சிலதெல்லாம் நம்ம தொங்குறதெல்லாம் வாங்கினா விழுந்துரும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் அந்த ரிங்கை வந்து ஓப்பனாக அப்படியே வந்து விடாமல் அந்த இடத்துல ரிங்கில் கிட்ட வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதை கம்மல்லாம் பார்த்திங்கன்னா முத்தெல்லாம் விழுந்துரும். ஏன்னா அது வந்து ஜாயின் வந்து ஃபுல்லாக பண்ணியிருக்க மாட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு ரிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ரிங்கில் வந்து ஓப்பனே இருக்காது. அது இந்த ஓப்பன் இருக்கனால தான் முத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் விழுந்துரும். இதில் வந்து ஓப்பன் இல்லை. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் வாங்கியிருந்தேன். இந்த கல்யாண் ஜுவல்லரியில் இந்த செயினை பார்த்திங்கன்னா 13% வந்து சொன்னாங்க. அப்புறம் அவங்களே வந்து ஒரு ஆஃபர் சொல்லி இதில் வந்து ஏதோ ஒரு ஆஃபர் இருக்குது, அதனால் வந்து இது நாங்கள் 9% அளவுக்கு தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நான் வந்து இதில் கொஞ்சம் ரொம்ப வந்து கம்மியாக சில கடைகள்லாம் 3% அளவுக்குலாம் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி கடைகள்லாம் பேர் சொல்லி இந்த மாதிரி வந்து அந்த கடைகள்லாம் பார்த்துருக்கோம், நீங்கள் வந்து கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அதுக்கப்புறம் வந்து 7% அளவுக்கு கம்மி பண்ணாங்க. இந்த ஊர்வசி செயினுக்கு மட்டும் வந்துட்டு ஒரு 3% அந்த மாதிரி வரும் தெரியும். சரி, இந்த ஹேங்கிங் செயினில் இந்த இதெல்லாம் வந்து ஹேண்ட்மேடு, கையில் செஞ்ச மாதிரி ஒரு டிசைன், அந்த கட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால சரி ஓகே. நான் வாங்கின அன்னைக்குள்ள கோல்டு ரேட்டு வந்து 6,960 ரூபா இருந்துச்சு. 24,148 ரூபா வந்துருச்சு. அதனுடைய வந்து வெறும் கோல்டு ரேட்டு மட்டும். அது எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து வெறும் மேக்கிங் சார்ஜுக்காக கட்ட வேண்டியது இருந்துச்சு. ஆனால் வந்து அவங்க வந்து நம்ம கேட்டனால 2,830 ரூபா, 7% அளவுக்கு 13% அளவுக்கு இருக்கிற மேக்கிங் சார்ஜை 7% அளவுக்கு குறைச்சி அதுலேருந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து நமக்கு கம்மி பண்ணாங்க. ஜிஎஸ்டி வந்து 875 ரூபா. இது வந்து ஜிஎஸ்டி எல்லாம் 3% இவ்வளோ வந்து போட்டாச்சு. இது போட்டதுக்கப்புறம் வந்து 60,108 ரூபா வந்து நம்ம வந்து கட்டணும். ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்துட்டு நம்ம இவ்வளோ கட்டணும். இதுதான் வந்து நம்ம கோல்டு ரேட்டு. இதுலேருந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 5,000 ரூபாய்க்கு மேலே வந்து நம்ம கட்டியிருக்கோம். ஒரு 7 கிராம் அளவுக்கு வாங்குகிற ஒரு நகைக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து 5,000 ரூபாய்க்கு மேலே மேக்கிங் சார்ஜுக்காகவே நம்ம கட்டியிருக்கோம். இந்த பிரேஸ்லெட்டு ஓரளவுக்கு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.